என்னவென்றால் குரல் வரை நெருக்கப்பட்டு குரல் இல்லா இந்த சமூகத்திற்கு யாருமே பேர் கொடுக்க பேச்செடுக்க உங்களுக்கு ஒத்துழைப்பாளுங்க ஆள் இல்லாத பொழுது நான் இருக்கிறேன் உங்களுக்கு தோள் கெடுக்க என்று நம்மோடு இணைந்து பணியாற்ற களம் கண்டவர் அண்ணன் நாகராஜ் கவுண்டர் அவர்கள். இதற்கு முன் நமது அமைப்பிலே நமது சமூகத்திலே எத்தனையோ அமைப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் அது அத்தனையுமே வீணற்ற அமைப்புகள் என்பது நாம் அறிந்தது. ஆனால் தமிழ்நாடு ஊராளி கவுண்டர் கூட்டமைப்பு என்று ஒன்று தொடங்கப்பட்ட பின்புதான் ஊராளிகளின் இந்த முகங்கள் தமிழகம் தெரிய வந்திருக்கிறது. அண்ணன் நாகராஜ் கவுண்டர்கள் இந்த தமிழ்நாடு ஊராளி கவுண்டர் கூட்டமைப்பின் தலைவராக பதவியேற்ற பிறகு பொறுப்பேற்ற பிறகுதான் ஊராளி கவுண்டர் சமூகம் திருச்சி மட்டுமல்ல, கரூர் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் பரவி வாழ்கிறது என்பதை நிரூபித்து